நான் சொல்றேனே, இந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு வந்து அரசியல் ஒரு பிசினஸ். இவனுங்க எல்லாம் பச்சோந்திங்க. இன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸ போடுவான், நாளைக்கு ஒரு ட்ரெஸ்ஸ போடுவான். இன்னைக்கு ஒரு கொடி, நாளைக்கு ஒரு கொடி. இன்னைக்கு ஒரு கரவேஷ்டி, நாளைக்கு ஒரு கரவேஷ்டி. இவங்களுக்கெல்லாம் இப்ப வந்துட்டு அன்வர் ராஜாவுமே நீங்க பாத்தீங்கன்னா, பேசிக்கா அவங்க எல்லாருமே டிஎம்கே. ஆமா, டிஎம்கேல இருந்து அன்னைக்கு எம்ஜிஆர் வெளிய வந்தப்ப இவங்க எல்லாம் எம்ஜிஆரோட போனவர்கள். அதுக்கப்புறம் இப்ப எம்ஜிஆரும் இல்ல, ஜெயலலிதாவும் இல்ல. இப்ப வந்துட்டு அகில திருப்பி இருந்தது. இவங்களுக்கெல்லாம் நிஜமாவே நான் அரசியல் பங்கெடுக்க மாட்டேன். நான் ஒரு கட்சியில இருக்க மாட்டேன். நான் தனியா நின்னு தனியா ஜெயிச்சு காட்டுறேன்னு பேசுறாங்களா? கிடையாது. இவ்வளவு நாள் திட்டியிருப்பான் திமுகவை எம்ஜிஆர் இருக்கும்போது. இப்ப எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல. ஓகேல அங்க ஓடி போயாச்சு. தாய் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். அது ஒரு இது வச்சுக்கிறாங்க. தாய் வீடு, அதுக்கப்புறம் மாமியார் வீடு, இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுக்கு போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இந்த அரசியல்வாதிகளுக்கு எல்லாம் நாக்குல நரம்பு இல்லை. ஓகே, நம்ம மக்கள் தான் இவங்களுக்கு எல்லாம் ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும். சொல்லிட்டு இவங்க திருந்தவே மாட்டாங்க. அரசியல்வாதிகள் திருந்த மாட்டார்கள். அப்போ வந்து யார் அவங்கள பத்தி பேசணும்னா, இப்போ இது அவங்களுக்கு ஒரு பாடம் கத்துக் கொடுக்கணும்னா, நம்ம அன்னைக்கு அந்த ஓட் போடுற நேரத்துல அந்த துருப்பு சீட்டை வச்சு இவங்களுக்கு எல்லாம் ஒரு செருப்படி கொடுத்தாதான் இந்த அரசியல்வாதிகள் திருந்துவார்கள். இல்லாட்டி கண்டிப்பா திருத்தம் என்பது வரவே வராது. ஆமா. ஆனா இதுக்கு முன்னாடியே வந்து அன்வர் ராஜா அவர்கள் மேலயும், அவரோட பையன் மேலயும் நெறைய கேஸ் இருக்கு. நெறைய பெண்களை ஏமாத்துனதாவும், இவருக்கு நெறைய வைஃப் இருக்கிறதாவும் நெறைய செய்திகள்லாம் வந்துச்சு. உங்களுக்கு கண்டிப்பா வந்து திராவிட கட்சிகள்ல இருக்க நெறைய பேர வந்து பர்சனலா தெரியும். அதோட உங்களுடைய கருத்துக்கள் என்ன? நான் இந்த அன்வர் ராஜா வந்துட்டு ராமநாதபுரத்துல வந்து பழைய மந்திரி ஒரு சத்தியமூர்த்தி அது ஒரு இருந்தார். ஐ ஸ்டாண்ட் கரெக்டட். அவரு வந்து எம்பி எலெக்ஷனுக்கு 2009ல நிற்கும் போது அப்பதான் நான் இந்த அன்வர் ராஜாவை மீட் பண்ணேன். அவர் அங்க வந்து அவர் திங்க் இஸ் காட் அ காலேஜ் இல்லையா? ஆமா, அவர் ராமநாதபுரம். ஓகே. அப்போ வந்துட்டு இவங்க எல்லாம் எப்படின்னா ஓடி போய் எதுக்குன்னா ஒரு ஒரு கட்சிக்குள்ளார வந்து ஷெல்டர் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு கேஸ், அந்த கேஸ்ல இருந்து வெளிவரதுக்கோ இல்ல தப்பிக்கிறதுக்கோ இவங்களுக்கு ஒரு அரசியல் ஒரு ஷெல்டர் வேணும்.